வணக்கம். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 காஞ்சி முற்றுகை அத்தியாயம் 6 கலைவெறி. ஆயனர் வீட்டு சிற்ப மண்டபமானது கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்பு பார்த்தது போலவே இருப்பதையும், ஆயனர் அப்போது அரைகுறையாக வேலை செய்து விட்டிருந்த சிலைகள் இன்னும் அரைகுறையாகவே இருப்பதையும் பரஞ்சோதி பார்த்தபோது அவருடைய மனத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு சோர்வு உண்டாயிற்று. இந்த யுத்தம் என்னத்திற்காக வந்தது என்ற எண்ணமும் அவருடைய வீர உள்ளத்தில் தோன்றியது. தாழ்வாரத்தின் முனையில் ஆயனரும் பரஞ்சோதியும் உட்கார்ந்திருந்தார்கள். சிவகாமி முன்னொரு சமயம் நின்றது போலவே இப்போதும் அருகில் இருந்த தூணை பிடித்து கொண்டு நின்றார். உங்களுக்கு தெரியுமாப்பா, இவர்தான் இப்போது காஞ்சிக்கோட்டையின் தளபதி. அப்படியா? தம்பியின் முகக்கலையை பார்த்து இவன் பெரிய பதவிக்கு வருவான் என்று அப்பொழுது நாகநந்தி அடிகள் சொன்னார் என்று கூறிய ஆயனர் சட்டென்று நினைத்து கொண்டு, தம்பி, ஓலையை என்ன செய்தாய் என்று கேட்டார். ஐயா, அது விஷயத்திலே தான் ஏமாந்து போய்விட்டேன். தாங்களும் நாகநந்தியும் எவ்வளவோ எச்சரித்திருந்தும் பயனில்லாமல் போய்விட்டது. ஓலை? அடடா, அதை சக்கரவர்த்தியிடம்? ஆமையா, ஓலை சக்கரவர்த்தியிடம் சிக்கிவிட்டது. ஆஹா என்ற ஆயனர் பிறகு மகேந்திரவர்மர் அதை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டார். மகேந்திரவர்மரா? நான் பல்லவ சக்கரவர்த்தியை சொல்லவில்லையே, வாதாபி சக்கரவர்த்தியை அல்லவா சொன்னேன். வழியில் என்னை வாதாபி வீரர்கள் பிடித்து கொண்டு போய் புலிகேசியின் முன்னால் நிறுத்தினார்கள். ஓலையையும் அவர்கள்தான் பலாத்காரமாய் கைப்பற்றி கொண்டார்கள். ஆயனர் வாயிலிருந்து மீண்டும் ஆ எனும் வியப்பொலி எழுந்தது. அதே சமயத்தில் எங்கேயோ யாரோ பெருமூச்சு விடுவது போல் சத்தம் கேட்டது. பாம்பின் சீரல் போன்ற அந்த சத்தத்தை பரஞ்சோதி கவனித்தார். ஆனால் ஆயனராவது சிவகாமியாவது கவனிக்கவில்லை. சிவகாமி அப்போது வாசற் பக்கத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அங்கே உள் வாசற்படி அண்டை நின்று கண்ணபிரான் சிவகாமியை நோக்கி ஏதோ சமிகை செய்து கொண்டிருந்தான். தம்பி, உண்மையாகவே நீ வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியை பார்த்தாயா என்று ஆயனர் வியப்புடன் கேட்டார். ஆமையா, அதோ அந்த புத்த விக்கிரகம் உள்ள தூரத்தில் வாதாபி சக்கரவர்த்தி இருந்தார். சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? யாருக்கு தெரியும்? நான் அறியாத பாஷையிலே அவர் பேசினார். தங்களுக்கு இருக்கும் ஆவலை பார்த்தால் வாதாபி சக்கரவர்த்தியை பார்க்க விரும்புவதாக தோன்றுகிறதே. ஆம் தம்பி, உன்னை அனுப்பாமல் நானே ஓலையை எடுத்துக்கொண்டு போயிருக்க கூடாதா என்று கூட தோன்றுகிறது. ஏன் அவ்வளவு ஆர்வம் ஐயா? வாதாபி சக்கரவர்த்தி இளம் பிராயத்தில் அஜந்தா மலையில் 2 வருஷம் இருந்தாராம். ஆகையால் அவருக்கு அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் தெரிந்திருக்கும் அல்லவா? வஜ்ரபாகு கலைகளை இழந்து கூறியதெல்லாம் பரஞ்சோதிக்கு அப்போது நினைவு வந்தது. அது எவ்வளவு உண்மை! ஆயனரின் கலை வெறி அவரை எப்படி பைத்தியமாக அடித்திருக்கிறது. புலிகேசி பகை அரசன் என்பதை கூட மறந்து அவனை பார்க்கும் அவளை உண்டாக்கியிருக்கிறது அல்லவா? ஐயா, நான் முக்கியமாக எதற்காக வந்தேனோ அந்த காரியத்தை இன்னும் தெரிவிக்கவில்லை. சக்கரவர்த்தி தங்களிடம் ஒரு செய்தி தெரிவிக்க சொல்லி எனக்கு ஆஞ்ஞாபித்தார். எந்த சக்கரவர்த்தி என்றார் ஆயனர். மகேந்திர பல்லவர் தான். ஆ, மகேந்திர பல்லவர். அவரை பற்றி நான் என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன். ஒரு சமயம் இந்த பல்லவ ராஜ்யத்திலுள்ள சிற்பிகள் எல்லாம் சேர்ந்து சபை கூடி மகேந்திர பல்லவருக்கு விசித்திர சித்தர் என்று பட்டம் கொடுத்தோம். அதை காட்டிலும் சபல சித்தர் என்று அவருக்கு பெயர் கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் ஐயா? பார்த்தம்பி, இங்கிருந்து என்னை மாமல்லபுரத்துக்கு போகச் சொன்னார். 5 மலை கோயில்களும் 6 மாதத்தில் முடிய வேண்டும் என்றார். 1 மாதத்திற்குள்ளாக கோயில் வேலையை நிறுத்து என்று கட்டளையிடுகிறார். சக்கரவர்த்தி முன்போல் இல்லை தம்பி, ரொம்பவும் மாறி போய்விட்டார். அப்படியொன்றும் அவர் மாறவில்லை ஐயா. யுத்தம் காரணமாக சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. யுத்தம், பாழும் யுத்தம். இப்போது நடக்கிற யுத்தம் போதாதென்று பழைய பாரத யுத்தத்தை வேறு கட்டிக்கொண்டு ஆள வேண்டுமாம். ஒவ்வொரு ஊரிலும் பாரத மண்டபங்கள் கட்ட வேண்டுமா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தம்பி? உண்மையில் மாமல்லபுரத்து சிற்ப வேலையை சக்கரவர்த்தி நிறுத்தியது பாரத மண்டபம் கட்டுவதற்காக அல்ல, சிற்பிகளுக்கும் சிற்றாள்களுக்கும் படி கொடுத்து வந்த அரிசி பருப்பு மிச்சமாகட்டும் என்றுதான். துறைமுக பண்டக சாலையில் இருந்த அவ்வளவு தானியங்களையும் காஞ்சிக்கு கொண்டு போய் விட்டார்களாம். யுத்தம் நடத்துவதற்கு இவையெல்லாம் அவசியமான காரியங்கள் ஐயா. காஞ்சி கோட்டை 1 வருஷமோ 2 வருஷமோ கூட முற்றுகை காயத்தமாக இருக்க வேண்டும். வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைன்யம் திரண்டு வருவதை நீங்கள் மட்டும் பார்த்திருந்தால். வாதாபி சைன்யம் வருகிறது வருகிறது என்று 8 மாதமாய்த்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஏன் அந்த பிரம்மாண்டமான சைன்யம் இங்கு வந்து சேரவில்லை தெரியுமா? மகேந்திர பல்லவர் மட்டும் அப்போது போர்க்களத்துக்கு போயிராவிட்டால் இப்போது காஞ்சி மாநகரம் இருந்த இடம் புல்முளைத்து போயிருக்கும். ஐயா, வாதாபி சைன்யத்திலே வரிசை வரிசையாக மலை மலையாக நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நின்ற ஆயிரக்கணக்கான போர் யானைகளை என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். பல்லவ சைன்யத்திலோ மொத்தம் 100 யானைகளுக்கு மேல் கிடையாது. அப்படி இருந்தும் 8 மாத காலம் வாதாபி சைன்யத்தை வடபெண்ணை கரையிலேயே நிறுத்தி வைத்திருந்தோம். இது எதனால் சாத்தியமாயிற்று தெரியுமா? பாரத யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்களின் வெற்றி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அறிவு பலத்தினாலும் அர்ஜுனனுடைய வில்லின் வீரத்தினாலும் சாத்தியமாயிற்று. இந்த நாளில் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் ஒரே உடம்பில் மகேந்திர பல்லவராக அவதரித்திருக்கிறார்கள். தம்பி, சக்கரவர்த்தியிடம் உன்னுடைய பக்தியை குறித்து மிகவும் சந்தோஷம். எனக்கு சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பினார் அதை சொல்லு
என்று ஆயனர் கேட்க பரஞ்சோதி கூறினார். புலிகேசியின் படைகள் வடபண்ணியை கடந்துவிட்டன. வேங்கியை வென்ற புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தன் படைகளும் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இனி அவற்றை வெகு காலம் தடுத்து நிறுத்துவது அசாத்தியம். ஆகையினால்தான் காஞ்சி கோட்டையை முற்றுகை காயத்தம் செய்ய என்னை சக்கரவர்த்தி அனுப்பி வைத்திருக்கிறார். 1 வருஷமோ 2 வருஷமோ முற்றுகை நீடித்திருக்கலாம். ஆகையால் கோட்டைக்குள்ளிருந்து அனாவசியமான ஜனங்களை எல்லாம் வெளியேற்றப் போகிறோம். கோட்டையை சுற்றிலுமுள்ள கிராமங்களில் இருந்தும் ஜனங்கள் வெளியேறும்படி இருக்கும். இது பற்றிதான் தங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார். எதிரி சைன்யம் வரும் சமயம் தாங்கள் இங்கே இருப்பது உசிதமாயிராது. ஆகா, இந்த அரண்ய வீட்டிலிருந்தும் சக்கரவர்த்தி என்னை துரத்துவிட பார்க்கிறாரா? எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு வந்தால் என்ன, போனால் என்ன? இந்த காட்டுக்குள்ளே வந்து என்னை யார் எட்டி பார்க்கப் போகிறார்கள்? பார்த்தால்தான் இங்கிருந்து எண்ணத்தை கொண்டு போகப் போகிறார்கள். இந்த கற்சிலைகளையும் கல்லுளிகளையும் வேண்டுமானால் கொண்டு போகட்டும். சுவரிலே எழுதிய சித்திரங்களை வேண்டுமானால் சுரண்டி கொண்டு போகட்டும். ஐயா, தாங்கள் ஏதோ கோபத்தில் பேசுகிறீர்கள். பல்லவ ராஜ்யத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள். சக்கரவர்த்தி எங்களுக்கு என்னதான் கட்டளையிடுகிறார்? தாங்களும் தங்கள் குமாரியும் காஞ்சி கோட்டைக்குள்ளேயே வந்து இருந்தாலும் இருக்கலாம், அல்லது சோழ நாட்டுக்கு போய் தங்கள் சிநேகிதர் நமச்சிவாய வைத்தியருடன் சில காலம் தங்கியிருந்தாலும் இருக்கலாம். திருவெண்காட்டுக்கு போவதாக இருந்தால் தக்க பாதுகாப்புடன் தங்களை அனுப்பி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தங்கள் விருப்பம் எதுவோ அப்படியே செய்யலாம் என்றார் பரஞ்சோதி. சிவகாமி, நீ என்னம்மா சொல்கிறாய் என்று கேட்டார் ஆயனர் திரும்பி பார்த்து. ஆனால் சிவகாமி நின்ற இடத்தில் அவளை காணவில்லை. அத்தியாயம் 7. சின்ன கண்ணன். ஆயனரும் பரஞ்சோதியும் பேசிக் கொண்டிருக்கையில் வாசற்படி அருகில் நின்ற கண்ணபிரான் சமிங்கை செய்ததை சிவகாமி கவனித்தாள் என்று சொன்னமல்லவா? சற்று நேரத்துக்கெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்களின் கவனம் தன் மீது செல்லாதபடி சிவகாமி மெல்ல நடந்து வீட்டுக்கு வெளியில் வந்தாள். அண்ணா, என்னை அழைத்தீர்களா? ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார். ஆமாம், உண்டு என்றான் கண்ணபிரான். கமலியக்கா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா? கண்ணபிரான் குரலை தாழ்த்தி கொண்டு, அதோ உள்ளே வந்திருக்கிறாரே, அந்த வாலிபருக்கு உடனே விஷம் கொடுத்து கொல்லும்படி சொல்ல சொன்னாள். சிவகாமி, இதென்ன வேடிக்கை அண்ணா, எதற்காக விஷம் கொடுக்க வேண்டும் என்று புன்னகையுடன் கேட்டாள். அம்மணி, விஷம் கொடுப்பது வேடிக்கையான விஷயமா? இல்லை, அதனால்தான் எதற்காக என்று கேட்கிறேன். மாமல்லருக்கு இவர் போட்டியாக வந்திருக்கிறார் தாயி. என்னத்தில் போட்டி? ராஜ்யத்துக்குத்தான். ஊரிலே எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். சக்கரவர்த்தி பரஞ்சோதியை தத்தெடுத்து கொண்டார் என்று. பரஞ்சோதிக்குத்தான் ராஜ்யத்தை கொடுக்கப் போகிறாராம். மாமல்லருக்கு ராஜ்யம் இல்லை என்று. இது மட்டும் உண்மையாயிருந்தால்? தங்கச்சி, அப்படி நேர்ந்தால் உனக்கு அதில் மிக்க சந்தோஷம் போலிருக்கிறதே. அப்படித்தான் அண்ணா, இந்த ராஜ்யம்தான் எனக்கும் அவருக்கும் குறுக்கே நிற்கிறது. எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதுமே. ராஜ்யம் எண்ணத்திற்கு எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான் போலிருக்கிறது. கமலி கூட இப்படியே தான் சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? நீ இப்போது சொன்னது போலத்தான் சொல்கிறாள். கண்ணா, உனக்கு நானும் எனக்கு நீயும் போதாதா? அரண்மனை சேவகம் எண்ணத்திற்கு வா, எங்கேயாவது கிராமத்துக்கு போய் நிம்மதியாக இருக்கலாம் என்கிறாள். அப்படி செய்ய போகிறீர்களா அண்ணா? அப்படி செய்வதில் எனக்கும் இஷ்டம்தான். ஆனால் சின்ன கண்ணன் குறுக்கே நிற்கிறான். அது யார் அண்ணா சின்ன கண்ணன்? கண்ணன் கண்ணை சிமிட்டி கொண்டு, கொஞ்சம் மூளையை செலுத்தி யோசித்து பார்த்தங்கச்சி என்றான். சிவகாமி, என்னத்தை யோசிக்கிறது என்றாள். இவ்வளவுதானா தங்கச்சி? இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் சின்ன கண்ணன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கண்ணன் கேட்டுவிட்டு இன்னும் தாழ்ந்த குரலில், சின்ன கண்ணன் கமலியின் வயிற்றில் இருக்கிறான் என்று கூறி புன்னகை புரிந்த போது அவன் முகத்தில் அசடு வழிந்தது. கமலி கர்ப்பமாய் இருக்கிறாள் என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டு, அப்படியா அண்ணா, சந்தோஷம் என்றாள். அவள் உடம்பை அப்போது என்னவோ செய்தது. கமலியை உடனே பார்க்க வேண்டும், அவளை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் உண்டாயிற்று. கண்ணபிரான், தங்கச்சி, அந்த சந்தோஷத்தை நீ நேரிலேயே வந்து சொல்லிவிட்டால் தேவலை. கமலிக்கு இன்னும் கொஞ்ச காலம் காஞ்சியை விட்டு புறப்பட முடியாதாம். தங்கச்சியிடம் சொல்வதற்கு என்னவெல்லாமோ சமாச்சாரம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாளாம் என்றான். எனக்கும் அக்காவை பார்க்க ஆசைதான் அண்ணா, ஆனால் அதெப்படி முடியும்? ஆம் தங்கச்சி, முடியாதுதான். அதனால்தான் நான் கூட கமலியிடம் சொன்னேன், அவர்கள் எல்லாம் நம்முடைய ஏழை குடிசையில் வந்து தங்கியிருப்பார்களா என்று. அண்ணா, அப்படி சொல்ல வேண்டாம். நீங்களும் கமலியும் இருக்கும் இடத்தில் ஏழ்மை ஏது? உங்களுடைய குடிசை எனக்கு அரண்மனையை விட 1000 மடங்கு மேல் என்று சொல்லி வந்தவள் சட்டென்று நிறுத்தினாள். ஏதோ ஒரு எண்ணம் குறுக்கிட்டு அவளை தடை செய்ததாக தோன்றியது. அதற்கென்ன, பார்த்து கொள்ளலாம் அண்ணா, அப்பாவிடம் சொல்கிறேன். வேறொன்றும் விஷயம் இல்லையா என்று கேட்டாள். அப்படி ஒன்றும் பெரிய விஷயமில்லை, ஒரே ஒரு சின்ன விசேஷம் மட்டும் உண்டு. இன்று காலை நான் ரதத்தை ஓட்டிக்கொண்டு போய் அரண்மனை வாசலில் நிறுத்தியதும் மாமல்லர் என்னை தனியாக கூப்பிட்டார். பிரபு, என்ன விசேஷம் என்று கேட்டேன். ஒன்றுமில்லை கண்ணா, ராத்திரி தூங்கவில்லை என்றார். அதுதான் முகத்தை பார்த்தாலே தெரிகிறதே. ஏன் தூங்கவில்லை என்று கேட்டேன். புது தளபதியுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றார். அவ்வளவுதானா என்று கேட்டேன். அப்புறம் ஓலை எழுதினேன் என்றார். யாருக்கு என்றேன். அப்பாவுக்கு என்று சொன்னார். சரி என்றேன்.
பிறகு மெல்ல மெல்ல இன்னொரு ஓலையும் எழுதினேன் என்றார். அண்ணா, ஓலையை கொடுங்கள் என்று சிவகாமி கேட்டபோது அவளுடைய தொண்டையை அடைத்து கொண்டது. கொடுக்கிறேன் தங்கச்சி, கொடுக்கிறேன். ஆனால் ஓலையை வாங்கி கொண்டதும் நீ ஓடிப்போய் என்னை திண்டாட்டத்தில் விட்டுவிடாதே. என்ன திண்டாட்டம் அண்ணா? போன தடவை மாமல்லரின் ஓலையை வாங்கி கொண்டதும் ஒரே ஓட்டமாய் ஓடிப்போய் விட்டாய் அல்லவா? அதனால் எனக்கு எவ்வளவு சங்கடமாய் போய்விட்டது தெரியுமா? ஓலையை வாங்கி கொண்டதும் சிவகாமி என்ன செய்தாள்? அவள் முகம் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது என்றெல்லாம் மாமல்லர் கேட்டபோது நான் விழித்தேன். போதும் அண்ணா வேடிக்கை, ஓலையை கொடுங்கள். இன்னும் கொஞ்சம் வேண்டுமென்றே தர்க்கம் செய்துவிட்டு கடைசியாக கண்ணபிரான் ஓலையை எடுத்து கொடுத்தான். அப்புறம் ஒரு கண நேரம் கூட அங்கே சிவகாமி நிற்கவில்லை. வீட்டின் வலப்புறத்தில் சென்ற பாதை வழியாக பழைய தாமரை குளத்தை நோக்கி விரைந்து சென்றாள். நன்றி.